இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, கையின் பிரயாசத்தை குறித்து அநேக பயம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அநேகம் தரம் இந்த பயம் என்னை அவிசுவாசத்திற்கு நேரே, மரணத்திற்கு நேரே, தோல்விக்கு நேரே அழைத்து செல்லுகிறது. தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள். அவர் பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தமும் வார்த்தைகளும் உங்களோடு இருக்கிறபடியினால், அழைத்தவர் அருகில் இருக்கிறபடியினால், எத்துணை கொந்தளிப்புகள் வந்தாலும், எத்தனை பெருங்காற்றுகள் வந்தாலும் உங்கள் பிரயாணத்தை, உங்கள் எதிர்கால ஓட்டத்தை தடுப்பது கிடையாது. கொந்தளிப்பை அமர்த்தி போடுகிற இயேசு உன்னோடு இருக்கிறார். அவர் அமர்த்த போகிறார், கட்டளையிட போகிறார், சகலமும் அடங்க போகிறது. தேசமே பயப்படாதே, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென்.